அது ஒரு வசந்த கால மாலை பொழுது. சூரியன் மேற்கே மெல்ல விடை பெற்று கொண்டிருக்க, அந்த பூங்காவே வண்ணமயமான பூக்களால் ஒரு ஸ்வர்க்கம் போல காட்சியளித்தது. அங்கே 3 நண்பர்கள், அப்பு, கங்கா மற்றும் சிட்டு ஒன்றிணைந்தனர். அப்பு உயரமான தோற்றமும் உறுதியான மனமும் கொண்டவன். அவன் கையில் இருந்த அந்த மினுமினுக்கும் மோதிரம் வெறும் அணிகலன் அல்ல, அது ஒரு காலத்தில் அவர்களின் கிராமத்தை அழிவிலிருந்து மீட்ட ஒரு பண்டைய நாகத்தின் பரிசு. இந்த மோதிரம்தான் எங்கள் கிராமத்தின் அடையாள சின்னம் என்று பெருமையுடன் கூறினான் அப்பு. அவனது வார்த்தைகளில் அந்த மண்ணின் வரலாறு எதிரொலித்தது. கங்கா பெரிய கண்களை கொண்ட இயற்கை காதலி. அவள் தன் சணல் கூடையிலிருந்து 3 விதைகளை மென்மையாக எடுத்தாள். இந்த விதைகள் வெறும் விதைகள் அல்ல, எங்கள் கிராமத்தின் எதிர்காலம். இவை மண்ணில் புதைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் எங்கள் கிராமம் மீண்டும் மீண்டும் செழித்து வளரும் என்றாள் நம்பிக்கையோடு. குட்டி நண்பன் சிட்டு எப்போதுமே புன்னகை மாறாதவன். தன் பாக்கெட்டில் இருந்த சிறிய துணிப்பையை திறந்து அழகான கைவினை பொருட்களை காட்டினான். இவை எங்கள் மக்களின் உழைப்பு, எங்கள் பாரம்பரியத்தின் அடையாளம் என்றான் பெருமிதத்துடன். சூரியன் மறைந்து மெல்ல விண்மீன்கள் வானில் பூக்கத் தொடங்கின. அந்த அமைதியான இரவில் அந்த 3 நண்பர்களும் ஒரு உறுதி பூண்டனர். தங்கள் கிராமத்தின் பெருமையையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கப் போவதாக. அவர்கள் செய்து கொண்ட அந்த சத்தியம் அந்த வசந்த கால காற்றோடு கலந்து எங்கும் பரவியது. அவர்களின் கனவுகள் அந்த நட்சத்திரங்களைப் போலவே பிரகாசமாக